அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அந்த மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குல தமிழக அரசு எதுவும் பண்ணல. உயர்நீதிமன்றம் தான் தானா வழக்கு பதிவு செஞ்சுச்சு. இதுல முதலமைச்சர் சுய தம்பட்டம் அழைத்துக் கொள்றதா விமர்சனம் யாரு விஜய் சொல்லியிருக்காரு. அவரை பத்தி நாங்க கவலைப்படவே இல்லை. ஒற்றை விரல் நாயகர் அவர் இருந்துட்டு போறாரு. ஆனா ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். 5 மாதங்களில் விசாரணையை முடித்து அதற்கு தண்டனை வாங்கி கொடுத்தது எங்களுடைய காவல்துறை. நாங்கள் வழக்கை சிறந்த முறையில் நடத்தி 5 மாதங்களில் தீர்வாக்கி இருக்கின்றோம். பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எஃப்ஐஆர் பதிவதற்கே எத்தனை நாள் காலதாமதமானது என்று தெரியும். அதை போல இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அல்ல, சம்பவம் நடந்த உடனேயே அங்கே புகார் உடனே தரப்பட்டிருக்கிறது, அது பதியப்பட்டிருக்கின்றது. எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அவங்க நியமிக்கப்பட்டார்கள். அந்த 3 பெண் அதிகாரிகள் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தான். சிறப்பாக புலனாய்வு செய்து 5 மாதங்களில் தீர்ப்பே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த அரசு பெண்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, இந்த அரசுக்கு பெண்களுடைய ஆதரவு அபரிதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லியாவது பெண்களுடைய வாக்கு வங்கியை குறைக்க முடியுமா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பகல் கனவு நிச்சயமாக நிறைவேறாது. ஏனென்றால் தமிழகத்து பெண்கள் கெட்டிக்காரர்கள், உஷாரானவர்கள். யார் தங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தருகிறார்கள், யாருடைய ஆட்சியில் தங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்கின்றன என்பதை எல்லாம் உணர்ந்தவர்கள். எனவே அவங்க மற்றவங்க சொல்றது பற்றி அவர் இன்னைக்கு ஏன் சொல்றாருன்னா, அவர் எங்கேயும் போனால் அவங்களுக்கெல்லாம் பெண்களுடைய வாக்கு வங்கி கிடையாது. அந்த வாக்கு வங்கி கிடைக்கும் என்று நினைத்தாலும் கிடைக்காதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பிஜேபியினுடைய சி டீம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சி டீமை பற்றி, அந்த பிஏ பற்றியே கவலைப்பட, அப்புறம் ஏன் சிஏ பற்றி கவலைப்படுறோம்? சார், 5 மாசம் தீர்ப்பு வரைக்கும் வந்துருச்சு, நல்ல விஷயம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ளவங்க மேல நடவடிக்கை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு சார், நீதிமன்றத்திலே போய் சொல்லாம என்னன்னு நாங்கள் அதைத்தானே எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொல்லுவோம்னா இப்போ சொல்லு, யாருன்னு சொல்லுங்க, நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரியான கிடையாது. அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து விட்டது. அது வரைக்கும் இன்றைக்கி வாயை பொத்திக்கிட்டு இருந்துட்டு இப்போ கேட்குறாங்கன்னா, வழக்கு விசாரணையில் முடிந்த பிறகு, தண்டனையும் வந்த பிறகு இந்த அரசுக்கு நல்ல பெயர் விடுகிறது என்பதாலே எதையாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்காக பொய்யை மூலதனமாக கொண்டு கட்சி நடத்துகின்றவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதாவது இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. எல்லா மாநிலத்துக்கு போனீங்கன்னா என்ன நிலைமைகள் என்று தெரியும். அதையெல்லாம் கட்டுப்படுத்தி தமிழ்நாடு இன்றைக்கு சிறந்த மாநிலமாக, கல்வியிலே இன்றைக்கு உயர்கல்வியிலே அதிகமானவர்கள் படிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி சிறுவர்கள் தீய வழியிலே சென்றிருப்பார்கள்? இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள், ஆண்கள், அதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1. அப்போ எப்படி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்காட்டி சிறுவர்கள் எப்படி உயர்கல்விக்கு போக முடியும்? எத்தனை பேர் இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம், வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மாணவ மாணவியர்கள், சிறுவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் கெட்டழிந்து போகிறார்கள் என்ப தவறான குற்றச்சாட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக இடம் தந்து விடாதீர்கள். அது இந்த ஆட்சியை கெடுக்க வேண்டும், இந்த ஆட்சிக்கு எதிரான களங்கத்தை சுமத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் எடுபடாது. மக்கள் மன்றத்திலே நாங்கள் நியாயமானவர்கள், எல்லோருக்கும் பாதுகாப்பு தருகிற அரசு இது என்பதை நிரூபிப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.